ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது சிலிண்டர் ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுபா. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஒத்தக்குதிரை கரத்தாங்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவரது தாயார் ரங்கநாயகி. இவருக்கு சொந்தமான வணிக வளாகம் ஒத்தக்குதிரை சாணார்பாளையத்தில் செயல்பட்டு வருகிறது. ரங்கநாயகி நாள்தோறும் வணிக வளாகத்திற்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் ரங்கநாயகி இன்று தனது வணிக வளாகத்திற்கு செல்ல தனது தங்கை மருமகனான முருகன் என்பவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லுமாறு தெரிவித்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது ஒத்தக்குதிரையில் உள்ள ஈரோடு சத்தி 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற போது கோபியிலிருந்து சிலிண்டர் ஏற்றி வந்த மினி டெம்போ அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ரங்கநாயகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் முருகனை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி முதலுதவி சிகிச்சை அளித்து கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போது செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த ரங்கநாயகி பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர். மினி டெம்போவை ஓட்டி வந்த முகியரசன் என்பவர் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு தப்பியோடிய நிலையில் விபத்து குறித்து கோபி காவல்துறையினர் வாக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு சத்தி சாலையில் ஒத்தக்குதிரையில் சாலையை கடக்க முயலும் வாகன ஓட்டிகள் இதுபோன்ற அடிக்கடி விபத்துக்கள் சந்தித்து வருகின்றனர். எனவே அப்பகுதியில் வேகத்தடை எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபா. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.